ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் பாலச்சந்தர் அண்ட் வெல்கம் டு த சேனல். சமீப காலமா ஏஐ அப்படிங்கிற ரொம்ப பாப்புலராக யூஸ் பண்ணப்பட்டு வந்துட்டு இருக்கு. ஏஐ அப்படிங்கிறது ரொம்ப ரீசெண்டான டெக்னாலஜி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. ஏஐயோட எவால்யூஷன் 1943 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது இந்தியாவோட ஃப்ரீடம்க்கு முன்னாடியே 1943 இருந்து இப்போ வரைக்கும் ஏஐயோட எவால்யூஷன் ரொம்பவே பெருசு. அண்ட் அது இன்னுமே பெருசாக போகுது. ஹெல்த் கேரா இருக்கட்டும், ஃபைனான்ஸா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ல ஏஐ நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்துட்டு இருக்கு. 2022ல சாட் ஜிபிடியோட ரிலீஸ்க்கு அப்புறம் ஏஐ பத்தி தெரியாதவங்க கூட அதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு காரணம் சாட் ஜிபிடியோட யூசேஜ் அண்ட் அவைலபிலிட்டி மட்டும்தான். சாட் ஜிபிடிக்கு 1 மில்லியன் யூசர்ஸ் கொண்டு வரதுக்காக தேவைப்பட்ட டைம் ஃப்ரேம் வெறும் 5 days தான். இது மற்ற ஏஐ அப்ளிகேஷன்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் தாண்டி ஏஐ ரோபாட்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய ஃபீல்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஏற்படக்கூடிய இம்பாக்டை பத்தியும், ஜாப் கிரைசஸ் பத்தியும், அந்த ஜாப் கிரைசஸ்ல இருந்து எப்படி வெளியே வரதை பத்தியும் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கிளிக் ஆன் பெல் ஐக்கான் ஃபார் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில இயக்குனர் ப்ரோ சட்டை மாறன் இயக்கத்துல வெளியே வந்திருக்கிற ஆன்டி இந்தியன் படத்தை பத்தி பார்க்கலாம். Plants is also a living being, if I'm not wrong. இப்படி குத்துனியா? உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. This is extremely important. I think the danger of AI is much greater than the danger of nuclear warheads by a lot. And mark my words, AI is far more dangerous than nuclear. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிஷினை மனுஷங்களை மாதிரியோ இல்லைனா மனுஷங்களை விட பெட்டராவோ பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிற ஒரு டெக்னாலஜி அல்லது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் ஆர் ஸ்டடிஸ்ன்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு ஏஐ எம்பெட் பண்ண மிஷினால ஹியூமன்ஸ் மாதிரியே இருக்கிற டேட்டா வச்சு பெட்டர் டெசிஷன்ஸ் எடுக்க வைக்க முடியும் வித் லாஜிக்கல் ரீசனோட. ஹியூமனோட இன்டெலிஜென்ஸ் எங்கெல்லாம் தேவைப்படுதோ, ஹியூமனோட நீட் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். கஸ்டமைஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா ஒரு சாட்பாட் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு பிஸ்னஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த பிஸ்னஸ்ல கஸ்டமருக்கான சப்போர்ட் ப்ரொவைட் பண்றதுக்காக கஸ்டமர் கேர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாவே ரன் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ இந்த பர்டிகுலர் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடலும் அந்த வேலையை தான் பார்க்க போகுது. இது ஒரு சாட்பாட் மாதிரினால நீங்க உங்களோட கஸ்டமருக்கு எந்த மாதிரியான குவரிக்கு எந்த மாதிரியான சொல்யூஷன் நீங்க ப்ரொவைட் பண்ணுவீங்கன்றத இந்த பாட்டுக்கு நீங்க ஃபீட் பண்ணா போதும். ஒன்ஸ் நீங்க ஃபீட் பண்ணிட்டு இந்த சாட் பாட்டை உங்களோட வெப் அப்ளிகேஷன் கூடயும் உங்களோட மொபைல் அப்ளிகேஷன் கூடயும் நீங்க எம்பெட் பண்ணிட்டீங்கன்னா வென்எவர் கிளைண்ட் அந்த சாட் பாட் மூலமா ஒரு கொஸ்டின் கேட்கும்போது உங்களோட என்டர்பிரைஸ்ல இருக்க கஸ்டமர் கேர் எம்ப்ளாயிஸ் எந்த மாதிரியான குவாலிட்டியான சொல்யூஷன் கொடுப்பாங்களோ அதே சொல்யூஷனை இந்த பாட்னால ப்ரொவைட் பண்ண முடியும். நம்மளாம் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இப்போ சாட் ஜிபிடில நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும்னா நம்மளோட கொஸ்டின்ஸை ப்ராம்ப்டா மாத்தி அதுக்கு இன்புட்டா கொடுப்போம். அந்த ப்ராம்ப்டுக்கான ரெலவென்ட் டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு அவுட்புட்டா நம்மளுக்கு கொடுக்கும் சாட் ஜிபிடி. இப்போ ப்ராம்ப்ட் கொடுக்கறதே ஒரு பெரிய வேலையா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, அதுதான் ஆட்டோ ஜிபிடி. இப்போ உங்க கையில ஒரு டாஸ்க் இருக்கு. அந்த டாஸ்க்கை நீங்க ஃபர்தரா அனலைஸ் பண்ணும்போது அதுக்கு கீழே ஒரு 5 சப் டாஸ்க் இருக்குன்னு வைங்களேன். இப்போ அந்த 5 சப் டாஸ்கையும் நீங்க சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அந்த முழு டாஸ்கே சால்வ் ஆன மாதிரி. இப்போ அப்படி இருக்கும்போது நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணீங்கன்னா அந்த 5 சப் டாஸ்க்குக்கும் 5 ப்ராம்ப்ட் கொடுக்கணும். அந்த 5 ப்ராம்ப்ட்ல இருந்து வர 5 அவுட்புட்டையும் நீங்க மொத்தமா கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு அந்த மொத்த டாஸ்கான சொல்யூஷனே கிடைக்கும். ஆனா இதுவே நீங்க ஆட்டோ ஜிபிடி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணா போதும்னா அந்த மொத்த டாஸ்க் என்ன, அந்த மொத்த டாஸ்க்ல இருக்க அந்த 5 சப் டாஸ்க் என்ன, அதை மட்டும் நீங்க கொடுத்தா போதும். அந்த 5 சப் டாஸ்க்கான ப்ராம்ப்டையும் அதுவே கிரியேட் பண்ணும், அந்த ப்ராம்ப்டுக்கான ரெலவென்ட் டேட்டாவையும் அதுவே கிரியேட் பண்ணி மொத்தமா வர அந்த 5 அவுட்புட்டையும் கம்பைன் பண்ணி மொத்த டாஸ்க்குக்கான சொல்யூஷனா அது ப்ரொவைட் பண்ணும். இதுதான் அந்த ஆட்டோ ஜிபிடியோட மகிமை. இதெல்லாம் தாண்டி ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டிலாம் ஏஐ ட்ரெண்டோட கியூல இருக்கு. பேங்க்ல டேட்டா அனாலிசிஸ் பண்றதா இருக்கட்டும், ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்றதுக்காக ரீசர்ச் பண்றதா இருக்கட்டும், இருக்கிற யூசர் டேட்டா யூஸ் பண்ணி யாருக்கு எப்போ லோன் தேவைப்படுதுன்றதை ப்ரெடிக்ட் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒரு ஹியூமனை விட ஒரு ஏஐனால ரொம்ப அழகாவே பண்ண முடியும். இது போக ஒரு பேண்டமிக் வருதுன்னா அது வர்றதுக்கு முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஒரு பேஷண்டோட மெடிக்கல் ஹிஸ்டரி மட்டும் வச்சு ஃபியூச்சர்ல அவருக்கு என்னென்ன ஹெல்த் ரிஸ்க்லாம் வர வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ரன் பண்றீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் யாருக்கெல்லாம் தேவைப்படுதுங்கிறத ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா ஐடென்டிஃபை பண்ணி அவருக்கு சரியான நேரத்துல ரெக்கமெண்ட் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி
நம்ம பர்சனல் லைஃப்ல யூஸ் பண்ற அலெக்சா, சிரி இது எல்லாமே ஏஐ டூல் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட டெய்லி லைஃபை ரொம்ப கன்வீனியன்ட்டா மாத்தலாம். இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கிற இந்த ஏஐ ரிசர்ச்சை ஏன் நிறைய பேர் ஸ்டாப் பண்ண சொல்றாங்க அப்படின்னா, முதல் த்ரெட் ஜாப் இஷ்யூ. இந்த ஏஐனால வர ஜாப் இஷ்யூக்கு பயப்படலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா பயப்படலாம், ஆனா வேண்டாம். என்னன்னா, ஆட்டோமேஷன்னால ஏஐ கண்டிப்பா ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ணும், அதுல டவுட்டே கிடையாது. ஒரு சர்வேல ஏஐனால 85 மில்லியன் ஜாப்ஸ் லூஸ் ஆக போகுது. அதே சமயம் 97 மில்லியன் ஜாப்ஸ் புதுசா கிரியேட் ஆக போகுது. எப்படி பார்த்தாலும் 12 மில்லியன் ஜாப்ஸ் புதுசாக நமக்கு கிரியேட் ஆகுது. இதுலதான் பிரச்சனையே. இந்த 12 மில்லியன் ஜாப்ஸையும் ஒரு நார்மலான ஒரு பர்சனால பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஒரு ஏஐ ஸ்கில்டு பர்சனால மட்டும்தான் இந்த 12 மில்லியன் ஜாப்ஸையும் எடுக்க முடியும். ரெண்டாவது பெரிய த்ரெட் என்னன்னா சோசியல் சர்வேலன்ஸ். முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி எனக்கு எப்போ லோன் தேவைப்படுது, எந்த ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏஐக்கு என்ன தேவைப்படும்னா என்னோட பர்சனலைஸ் டேட்டா. அந்த பர்சனலைஸ் டேட்டாவை எடுக்கிறதுக்காக என்ன நிறைய இடத்துல இருந்து வாட்ச் பண்ணுவாங்க. நான் என்ன சோசியல் மீடியால என்ன லைக் பண்றேன், கூகுள் என்ன சர்ச் பண்றேன், எல்லாத்தையுமே அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி மானிட்டர் பண்ணி வர டேட்டாவை தான் அவங்க ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம்க்கு ஃபீட் பண்ணுவாங்க. இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா, நீங்க எப்பவுமே ஒரு சர்வேலன்ஸ்ல இருப்பீங்க. இன்னொரு பெரிய த்ரெட் என்னன்னா டீப் ஃபேக். சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தரோட ஃபேஸை இன்னொருத்தர் பாடியில பிக்ஸ் பண்றது. இது மூலமா ஒருத்தரோட ஃபேஸை யூஸ் பண்ணி அவரோட ஐடென்டிட்டியை கம்ப்ளீட்டா மிஸ்யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோட ஃபேஸை ஒருத்தர் எடுத்துக்கிட்டு நான் ஏதோ பேங்க்ல கொள்ளையடிக்கிற மாதிரியும் இல்லைன்னா இன்னொரு ஏதோ கிரைம் சீன்ல இன்வால்வ் ஆகுற மாதிரியும் அவரால் செய்ய முடியும். இது எல்லாமே சொசைட்டிக்கும் சரி இண்டிவிஜுவலுக்கும் சரி இந்த ஏஐயோட நெகட்டிவ் சைட்னால வர பெரிய த்ரெட். இந்த ஏஐனால யாரு அவ்வளவு சீக்கிரமா பாதிக்கப்படுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, மெக்டானல்ட்ஸ் அந்த மாதிரி கடையில வேலை பார்க்குறவங்க, அப்புறம் வேர்ஹவுஸ்ல வேலை பார்க்குறவங்க, கஸ்டமர் கேர்ல இருக்கிறவங்க, கேப் டிரைவர்ஸ், இவங்க எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரமாவே பாதிக்கப்படுவாங்க. இதெல்லாம் தாண்டி போஸ்டன் டைனமிக்ஸ் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுலன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லயும் அண்ட் மிலிட்டரி பேஸ்லயும் வேலை பார்க்கறதுக்காக நிறைய ரோபோட் ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனியா பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி அப்படிங்கிறது பாசிட்டிவ் சைடு இருக்கும், நெகட்டிவ் சைடு இருக்கும். விஷயம் என்னன்னா, இது நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிறதுலையும் யார் கையில இருக்குன்றது தான். சோசியல் மீடியா வந்த புதுசுல எனக்கு ஞாபகம் இருக்கு, என்னோட டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, சோசியல் மீடியால நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, நீங்க அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது உங்களை தப்பா வழி நடத்திடும், அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி எங்களை சோசியல் மீடியா யூஸ் பண்ணாம பாத்துக்கிட்டாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது அவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. ஏனால ஜாப் போக போகுது இந்த மாதிரி பயந்துட்டே இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் பயந்துட்டே இருக்க வேண்டாம். ஆனா அதே சமயம் இந்த ஏங்கிறத எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிறத பார்த்து நம்மளோட பர்சனல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கத்துக்கிட்டு, நம்மளோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத கத்துக்கிட்டு அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா ஹியூமன்ஸால நிறைய அச்சீவ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கால்குலேட்டர் வந்த புதுசுல ஆடிட்டருக்கு வேலை போக போகுதுன்னு நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ யோசிச்சு பாருங்களேன், ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியாத ஒரு ஆடிட்டரை நம்மளோட ஆடிட்டர்னே பேச மாட்டோம். அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஏஐனால ஒரு கிராஃபிக் டிசைனருக்கு வேலை போக போகுதுன்னு பேசிட்டு இருக்க நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஏஐ யூஸ் பண்ண தெரியாத ஒரு கிராஃபிக் டிசைனர்னே சொல்ல மாட்டோம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்பர் யூஸ் ஆஃப் ஏஐ நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கேன், என்னோட ஆர்டிக்கலை நான் தான் எழுதுவேன். எனக்கு ஏதாவது டவுட்னா நான் ஏஐ கிட்ட கேட்பேன். அதே சமயம் என்னோட டைமை கன்சியூம் பண்ற மாதிரி நிறைய வேலை இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், வீடு கிளீன் பண்றது, கார் வாஷ் பண்றது, அப்புறம் பாத்திரம் கழுவுறது, என்னோட பெட்டை பாத்துக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் ஏஐ பாத்துக்கிறேன். இதுதான் நான் ஒரு ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் ஏஐ நான் பார்ப்பேன். ஸோ தட்ஸ் ஆல் இன் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க ஏஐ பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். பாய்.